திருப்பத்தூர் தனியார் மருத்துவமனையில் காலதாமதமாக பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்து பிறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த நார்சாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன், இவருடைய மனைவி விஷாலி. இவர் கருவுற்ற நாள் முதல் 10 மாத காலமாக திருப்பத்தூரில் செயல்பட்டு வரும் குணவதி தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வந்தார். இந்நிலையில் 10 மாத நிறைமாத கர்ப்பிணி விஷாலியை பிரசவத்துக்காக இன்று காலை 8 மணி அளவில் சேர்க்கப்பட்டு பிரசவம் பார்த்து வந்தார். இந்நிலையில் பிரசவமாக காலதாமதமாகவே அவரது உறவினர்கள் மற்றும் அவரது கணவர் மருத்துவரை கேட்கும் பொழுது முறையான பதில் அளிக்காமல் மெத்தன போக்காக செயல்பட்டு வந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். சுமார் 2 மணி அளவில் அறுவை சிகிச்சை செய்து இறந்த நிலையில் ஆண் குழந்தை எடுத்தனர். குழந்தை குறித்து அவரது உறவினர்கள் கேட்கும்போது, நீங்கள் வேலூரில் உள்ள தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் அழைத்து செல்லுங்கள் என்று கூறி தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு குழந்தை இறந்ததற்கு நீங்கள் தான் காரணம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பத்தூர் நகர காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி, துணை காவல் ஆய்வாளர் சங்கர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் அவரது உறவினர்கள் குழந்தையை அடக்கம் செய்ய சொந்த ஊருக்கு நார்சாம்பட்டி கிராமத்துக்கு எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு, சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். மற்றவங்க யாரும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதான் ரீசன். என் குழந்தை செத்த மாதிரி இப்போ வேற யாரும் குழந்தை சாகக்கூடாது. நீங்க போகலாம். விஷாலி நீங்க எத்தனை மணிக்கு ஆட்புட் செக் பண்ணீங்க? நான் 9 o'clock பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கேனுக்கு 11:30 ப்ராமிஸா கிடையாது. ப்ராமிஸா நான் ஸ்கேன்ல பார்த்தேன். இங்க பாருங்க, ஸ்கேன்ல நான் பார்த்தேன். அதுக்கு பாத்து அம்மா நானே பண்ணல, பக்கத்துல கூட சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கேன்ல கூப்பிட்டு ஸ்கேன் ரூம்ல பார்த்தனே இல்லையா? அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் 1:30 மணிக்கு வந்து பாத்தீங்கல்ல, அதோட சரி. அது நர்ஸ் வந்தாங்கல்ல மேடம், நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இவ்வளவு நீட்டு கூட அந்த ஏதோ சொல்றீங்களே அந்த வர்றது, அது இவ்வளவு நீட்டு கூட வரல. அவங்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு அந்த இப்படி கட்டி வச்சிருந்தாங்க. அதையும் புடுங்கிட்டு இழுத்துன்னு போய் ஒரு வாரம் விட்டுட்டாங்க. ஒரு வாரம் விட்டுட்டு போனாங்க, வரவே இல்லை. மேடம் டாக்டர் அவங்க மேடம், நாங்க டாக்டர் கிடையாதுல்ல, டாக்டர் வந்து அவங்க தானே. ஸ்கேன்ல பார்த்து இது சரிங்க மேடம், சார் நான் பாக்குறேன் மேடம். சரி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் குமார், ஒரு நிமிஷம். நான் இன்னொரு பிரச்சனை கேக்குறேன். நீங்க 9:30க்கு 11:30 செக் பண்ணீங்க. அகைன் எப்ப ஆர்பிட் செக் பண்ணீங்க? இன்ஜெக்ஷன் எப்ப பண்ணீங்க? எத்தனை மணிக்கு பண்ணீங்க? இன்ஜெக்ஷன் நீங்க பெயின் கில்லர் ஏதோ ஒன்னு கொடுத்தீங்க, அது ஐ டோன்ட் கேர். இன்ஜெக்ஷன் எத்தனை மணிக்கு பண்ணீங்க நீங்க? என்ன ப்ராப்பர் ரீசன்? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணீங்க? ஹார்ட் ஏன் கண்டினியூ மானிட்டர் பண்ணல? சிடிஜி மெஷின்ல தான். சிடிஜி மெஷின் கிடையவே கிடையாது. சிடிஜி மெஷின் கிடையவே கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க இப்ப கட்டி போட்டீங்க. நீங்க செக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ கால்பினி நீங்க தான் சொன்னீங்க. அப்படியே நீங்க கமெண்ட் பண்ணிட்டாரு பா. அம்மா அது எதுக்கு வெளியில எழுதிட்டாரு? நீ காலையில வந்து நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேங்க. இப்போ காலையில வந்தீங்கல்லம்மா, இங்க ப்ராப்பரா இல்லைன்னா டக்கு நீங்க
மேடம் 10 மாசம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒன் நாள் எப்படி பண்ண முடியும்? முடிஞ்சு சர்வீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி என்ன பண்ணனும் சொல்லுங்க. இது கன்சியூ ஆனது இவங்க தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. குழந்தை அது மறுபடியும் வேணும். அதுதான் வேணும். எல்லாம் பாத்துட்டு நம்பிக்கை தான் வருது. எனக்கு எதுவும் பார்த்து பண்ணணும் நான் பார்த்து சிஸ்டர் கிட்ட கேட்டுட்டாங்க. செக் பண்ணுங்க. 230 செக் பண்ணிட்டு ஆர்பிட் கண்டினியூ மானிட்டர் பண்ணுங்க. 230 ஆர்பிட் செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் 230 ஆர்பிட் செக் பண்ணிட்டு 230 ஆர்பிட் செக் பண்ணிட்டு ஆர்பிட் என்ன சொன்னீங்க? ஆர்பிட் என்ன சொல்லிட்டு சொல்லல 3 of 255 சும்மா நிக்கிறவங்க அம்ச்சு பாக்கல கண்டிப்பா அகைன் டாக்டர் வந்தாங்க எங்களுக்கு. நாங்க என்ன வந்து கேட்டோம் ஆர்பிட் சொன்னாங்க. இல்ல ஆர்பிட் என்ன கேட்டோம் அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? செக்கிங் பண்ண கார்டு இந்த கார்டு தான் பாக்கீங்க. அந்த கார்டுல செக் பண்ணா டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு காலையில பார்த்த ஃபைலிங் இங்க தான் எழுதி இருக்கேன். சரி இத நான் பாத்துப்பா அது என்ன வேற ஆஸ்பத்திரி பார்க்கணும். உங்களுக்கு வேணுமா? அப்படியே ஆகாது பாத்துப்பா. அது உங்க மாதிரி வேற சொல்றதா? ஒரு காப்பி தந்துர சொல்றேன். வாங்கிக்கோங்க. அந்த ஆர்பிட் என்ன கூப்பிட்டாங்க. சரி. கூப்பிட்டு இவங்க சிசரேன் பண்ணி எடுக்கலாம். எத்தனை மணிக்கு கூப்பிட்டாங்க? குழந்தை ஆர்பிட் இல்ல எதனா பண்ணலாம்னு சொன்னாங்க. சொல்றாங்க குழந்தை ஆர்பிட் இல்ல குழந்தை சிஎம்சி போனா நார்மல் டெலிவரி ஆகும். அப்படி சிஎம்சி சைடு போக சொன்னாங்க. சிஎம்சி போனா நார்மலா டெலிவரி ஆகும். நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? டாக்டர் தான் நம்ம அவங்க அம்மா சிஎம்சி போனா நார்மலா டெலிவரி ஆகும். எப்படி சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நார்மல் டெலிவரி ஆகும். சிஎம்சி போனா ஆர்பிட்டே இல்லன்றாங்க. சிஎம்சி போனா நார்மலா எடுக்கலாம். சிசேரியன் பண்ணாமன்றாங்க. எப்படி எடுக்க முடியும்? மேடம் இங்க 1 ஹவர் போறது எப்படி பாசிபிள்? அது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அது வண்டி தாங்குமா மேம் கேட்டேன். நான் குழந்தைக்கு சொல்லலைங்க டெலிவரிக்கு தான் நான் சொன்னேன். ஓகே நான் 3 மணி நேரம் ஆகும். அது வண்டி தாங்குமா மேம் கேட்டேன். அதுக்கு அவங்க வாய் வைக்கிறாங்க. சிசேரியன்ன்றது நார்மல் எல்லாமே ஒழுங்கா நார்மல் காலையிலே நான் வந்து நான் அட்மிட் பண்ணேன். சிசேரியன் பண்றேன்னா நான் கையில் போட்டு சிசேரியன் பண்ணி என் குழந்தை கொண்டு நான் சொல்லிட்டு எதுவுமே வாங்கல மேம். காலையில இருந்து குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிசேரியன் ஆபரேஷன் மட்டும் கையெழுத்து வாங்குறேன். இன்பிட்வீன்ல நான் 420 வந்து 420 வந்து மேடம் கிட்ட பேசுறேன். மேடம் இப்படி ஆர்பிட்டல்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். 420 வந்து ஆர்பிட்டல்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? என்ன ப்ராப்ளம்? ஏன் கான்டினியூ மானிட்டர் பண்ணா கேட்டேன். இல்ல அன்னோன் ரீசன்னாங்க. அதோடச்சு 445 தான் டாக்டர் வருவாங்களாம். அது வரைக்கும் இந்த பணம் சேர்த்துட்டு அவங்க சாகருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் யாருக்கு நம்ம அன்னோன் ரீசன் வரும்? அவ்ளோ அசால்ட்டா யாருக்கு ஏதாவது பிரச்சனை தான் அன்னோன் ரீசன். மேம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா சரி அந்த உண்மையான சொல்லிடுறாங்க. எதனா ரீசன் தான் சொல்லுங்க. குழந்தை இறந்து எதனா ரீசன் சொல்லுங்க. நார்மலா செக்அப் பண்ணி கூட நார்மலா இருக்குன்னு சொன்னவங்க எப்படி குழந்தை இறக்கும்? அது வந்து டெலிவரி உங்களுக்கு தெரியாத டாக்டர் சொல்லுங்க. சார் சார் கேள்வி கேட்டீங்க. உங்க தாய் என்ன சொன்னீங்களோ சொல்லுங்க. வாங்க கீழ போய் பேசலாம். வாங்க. டேய் நிக்க வச்சு போய் குழந்தை உசுரு வாங்க என் குழந்தை உசுரு வாப்பா பேசி கொடுங்க சொல்லுங்க. பேசி டாக்டர் கூட சொல்லுங்க. அவங்க கேர்லெஸ்னால தான் செத்துச்சு. சோ அந்த குழந்தை உசுரோட கொடுத்து சொல்லுங்க. அவங்க கேர்லெஸ்னால இப்ப அதாச்சு. என் குழந்தை உசுரோட வந்தா சரி. சாதி இருக்கா? இப்ப அவங்க கேர்லெஸ்ஸா இருந்தாலும் இப்ப செத்துச்சு. என் பொண்டாட்டிக்கு என்ன சார் மேம் பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. என் வயலுக்கு என்ன பதில் சொல்லட்டும். என் கையை பிடிச்சி நான் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பொண்டாட்டி பதில் சொல்ல முடியுமா? அந்த கார்ட வந்து வேற டாக்டர்லயே பாத்துக்க சிஸ்டம். ஒரு நிமிஷம் சார் எல்லாரும் வர்றாங்க. டாக்டர் தான் எல்லாரும் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? அவங்க எடுத்து ரிப்போர்ட் இதுதான் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கிடையாது. இதுதான் ரிப்போர்ட். இப்ப இதே வாக்குவாதம் பண்ணிட்டா பிரச்சனை தீர்வு கிடையாது. கொடுக்க போறீங்களா இல்ல என்ன நீ மனு வாங்குமா நான் நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கை எடுக்க போறாங்க. வேற என்ன நான் உயிரை கொடுக்க முடியாதுமா. நீங்க வந்து கேஸ் அததான் கேஸ் போடுறாங்க. கேஸ் அவங்க ஒரு கேள்வி கேளுங்களேன். எல்லாரும் வர அவங்க ஒரு கேள்வி கேளுங்களேன். கேள்வி கேட்கலாமா? நீங்க பெட்டிஷன் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். நீங்க அந்த குழந்தை அரெஸ்ட் பண்ணி நார்மலா போஸ்ட் ஓகேவா? நீங்களே வச்சு கையில வச்சு ஓகே இது ஓகேவா? பாப்பா கீழ வாப்பா. அப்பா அவங்க சார் நீங்க
போயிடுச்சு. தாயோட நிலைமை என்ன ஆகுறது? 2 குழந்தைய நாங்க போக வைக்கணுமா? எங்களோட கனவு எவ்வளவு இருந்துச்சு தெரியுங்களா? அவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க. எதனால செத்துச்சுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இப்ப வரைக்கும் ரீசன் சொல்லல மேம். இப்ப வரைக்கும் ரீசன் சொல்லல. இதுதான் காரணம் சொல்லல. நாங்க என்ன பண்றது? குழந்தை பார்க்கவான்னு சொல்லி சொல்லி கேக்குறா. அவளை எப்படி தேத்துறதுன்னு தெரியல. எவ்வளவு வேகம்? காலையிலே சொல்லிட்டாங்க வேற ஹாஸ்பிடல் விட்டதும் ஆட்மிட். மேடம் ஆட்மிட் போய் இல்லைன்றப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு சொன்னாங்க. சரி சொன்னாங்கம்மா ஆட்மிட் சொன்னாங்க. 6 மணி நேரம் 2:30 சொன்னாங்க மேடம். 2:30 சொன்னாங்க. நீங்களே கொஞ்சம் நீங்களே கேளுங்க மேம் நாங்க கேட்கிறோம்.
ஆசாமட்டிலேருந்து வரோம். இந்த ஹாஸ்பிட்டல் தான் ரெகுலராக 10 மாதமாக இது செக்கப் பார்த்தோம். ஏன்னா தம்பியோட ஒய்ஃபுக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் இன்றைக்கி டேட்டு கொடுத்துருந்தாங்க. காலையில் 8 o'clock அட்மிட் பண்ணோம். ஸோ அட்மிட் பண்ணப்போ எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. 9:30க்கு ஹார்ட் பீட்டு, பொண்ணுக்கும் ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. இன்பிட்வீனில் அவங்க ஏதோ பெயின் கில்லர் கொடுத்தேன் அது கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கொடுத்தோன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 தான் செக் பண்ணாங்க. இன்பிட்வீனில் அவங்க கண்டினியூவாக மானிட்டர் பண்ணவே இல்லை. இசிஜியும் எதுவும் மானிட்டர் பண்ணவே இல்லை. ஸோ இன்பிட்வீனில் எப்போ ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அது டாக்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2:30 மேலே ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு 1/2 hour கழிச்சு 3 o'clock சொன்னாங்க. 3 o'clock சொன்னப்பறம் அப்போ அவங்க சொல்கிறாங்க சிஎம்சிக்கு எடுத்து போனால் நார்மலாக இது பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் குழந்தை இறந்துருச்சு, நார்மலாக எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்துட்டு நான் 4 o'clock 4:20 வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறேன். இப்படி தான் ஆச்சு, என்ன இஷ்யூ மேடம், ஏன் நீ கண்டிப்பாக மானிட்டர் பண்ணலாம் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னது 4:45 தான் டாக்டர் வருவாங்க. 2:30க்கே ஹார்ட் பீட் இருந்துச்சு, ஆனால் 4:45 தான் டாக்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்ட அப்புறமா 5 o'clock ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போயிட்டு சிசேரியன் பண்ணி 5:30க்கு குழந்தை இறந்த குழந்தையோட அவங்கள்ட்ட கையில் கொடுக்குறாங்க. ஆனால் தம்பியோட ஒய்ஃபு நார்மலாக நல்லா தான் இருக்காங்க, சிசேரியன் பண்ணிவிட்டு. ஆனால் குழந்தை இறந்துருச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கேர்லெஸ் ஆனது மட்டும்தான் நடந்துச்சு, வேறு எந்த இது இல்லை. கண்டினியூஸாக ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணியிருந்தா சடனாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கலாம், அப்போவே குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க கேர்லெஸ்னால அந்த உயிர் போச்சு. இந்த மாதிரி மற்றவங்க யாருக்கும் நடக்கக்கூடாது.